ஒன்னே ஒன்று அந்த மூலையில் இருந்து அதுவா கைஸ் இங்கே ஒரு பைசனை ஸ்பாட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரியே ஸ்டெப்ஸு போகுது. ஒரு 250 ஸ்டெப்ஸு கிட்ட கீழே இறங்கிட்டு மேலே ஏறுற மாதிரி இருக்கும். டெய்லி மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணுறது உடம்புக்கு நல்லது. ட்ரெக்கிங் போகிறப்ப அதனால் ட்ரைனிங் பண்ணுங்க. அவ்வளோதான். இது என்னது? நீ ஒரு ஆர்டிஸ்ட் உருட்டு. இதான் உருட்டு 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 உருட்டு. வேலண்டைன்ஸ் டே கப்புள்ஸ் என்ன பண்ணணும்? 2 பேர் தான் உட்காரணுமோ? போமா Hey guys, good morning. Welcome back to the channel. இன்னைக்கு என்ன பிளான் ஆகுறாங்க? இன்னைக்கு என்ன பிளான் பார்த்தீங்கன்னா Day-4 ஆஃப் Kolli and Yercard ஹில்ஸ் வீடியோ பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு மார்னிங் ரூம் எப்படி இருக்குன்னு முன்னாடி போட்டிருப்பேன், அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், லிங்க், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கிளியூர் ஃபால்ஸ் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். நாங்கள் தங்கியிருக்க ரெசார்ட் வந்து கரெக்டாக 6 கிலோமீட்டர்ஸு. கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம், ஸ்லோப் மாதிரி இருந்துட்டு அப்புறமா ஸ்டெப்ஸ் இறங்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு 250 ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூட்டம் அந்த அளவு இல்லை, இன்றைக்கி டியூஸ்டே தானே, வீக்கெண்டு இல்லை, அதனால் கூட்டம் அவ்வளோவா கிடையாது. ஃபால்ஸில் தண்ணியும் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் பரவாயில்ல, வந்தாச்சு. ஏற்காடில் இது ஒரு பிளேஸ் ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். மார்னிங் அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு காஃபிலாம் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம். இதுக்கப்புறம் ட்ரக்கிங் பண்ணி கீழே ஃபால்ஸில் போய் குளித்ததுக்கப்புறமா லஞ்சு போகிற வழியில் சாப்பிட்டு ரூமை செக் அவுட் பண்ணிடுவோம். 12 o'clockலாம் பண்ணுற மாதிரி பிளானு. ஸோ இந்த ஃபால்ஸ் எப்படி இருக்குன்றத கிட்ட போய் காமிக்கிறேன்.
கைஸ் அந்த ஃபால்ஸ்லேருந்து இப்போ கிளம்பியாச்சு. கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. ஃபால்ஸில் தண்ணியும் லைட்டாக தான் இருந்தது, அந்த அளவு இல்லை. ஏற்காடில் இது ஒரு ஃபால்ஸ் இருந்தது, அதை கவர் பண்ணிட்டோம். பரவாயில்ல, வந்ததுக்கு கொஞ்சமாவது ஒர்த்தாக இருந்தது. லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருந்தது, அதை எப்படியோ மேனேஜ் பண்ணி குளிச்சுட்டோம் 2 பேருமே. இங்கே தான் வந்து குளிக்கணுன்னே கிளம்பி வந்தோம். டைம் இப்போ 12 o'clock ஆகுது. 1 hourக்குள்ளே ரூமை செக் அவுட் பண்ணணும். இங்கேருந்து மேலே நடந்து போகணும். மேலே ஏறி பைக் எடுத்துகிட்டு அப்படியே செக் அவுட் பண்ண வேண்டியது தான். கைஸ், கிளியூர் ஃபால்ஸ்லேருந்து ரூமுக்கு வந்தாச்சு. 6 kilometers தான் எங்களுக்கு இங்கேருந்து. ஒரே பைக்லேயே போயிட்டு இப்போ ரூமையை செக் அவுட் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். டைம் ஆல்மோஸ்ட் 12:45 இருக்கும். கைஸ், கரெக்டாக ஏற்காடு வந்து நீங்கள் ஏறினீங்கன்னா இந்த வழியாக தான் வருவீங்க. உங்களுக்கு ரைட் சைடில் லேக் இருக்கும், போட் ஹவுஸ் இருக்கும் ரைட் சைடில். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா காஃபி ஷாப்னு ஒன்று இருக்குது. அந்த ரூட் பிடிச்சி இப்படியே போனீங்கன்னா அட்வென்ச்சர் பார்க் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதை தாண்டி போயிட்டு லெஃப்ட் எடுத்தோன்னா அந்த ரூம் வந்துடுது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஏற்காடு வரதா இருந்தால் இங்கே வந்து கண்டிப்பாக ஸ்டே பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்த ரூட்டே நாங்கள் போகிறதில்ல, சேலம் வழியாக வந்திருந்தோம். ஸோ சேலம் போயிட்டு நம்ம சுற்றிட்டு போகிற மாதிரியே இருக்கும். அதுக்கு பதிலாக இங்கே குப்பனூர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது, அது வழியாக போய் ஆத்தூர் வழியாக போயிட்டு கள்ளக்குறிச்சி அந்த ரூட் பிடிச்சி நாங்கள் சென்னை கிளம்புறதா ஒரு பிளானில் போயிட்டுருக்கோம், மேப் போட்டு. ஒன்றே ஒன்று அந்த மூலையில் இருந்தது, அதுவா? சிக்கு ஒரு பைசன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் யூடர்ன் போட்டுன்னு அதை வீடியோ எடுக்கலான்னு வரோம். நான் பார்க்கல, அவர் மட்டும் பார்த்துருக்காரு. எங்கே இருக்குன்னு தெரியல. எங்கே ப்ரோ? எங்கே ஒன்றுத்தையும் காணோம். போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்க ப்ரோ? அது ஒன்று நின்றுட்டு இருந்தது, அது பைசனா? அது கொம்பு நான் பார்க்கல, அது பின்னாடி இருந்தது, அது பின்னாடி கவர் பண்ணேன். அது மாடு மாதிரி தான் இருந்தது. பைசன் தானே அது? நான் கொம்பை பார்க்கவே இல்லை, வீடியோவில் வர தெரியாது. அடுத்து பாருங்க எங்கேயாவது இருந்ததுண்ணா. நான் ரூட்டு மாறி போகிறேன், ரூட்டை பார்த்தா கரெக்டாக தான் இருக்குது, நான் பாட்டுன்னு வந்துட்டேன். சரி வாங்க ஒன்றாவே போவோம். தனியாக போகவும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, குரூப்பாக வந்தாவது பரவாயில்ல. கைஸ், ஏற்காடு விட்டு கீழே இறங்கி சேலம் கிட்டே வந்தாச்சு. வந்து ஒரு இடத்துல லஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா வண்டி அப்படியே புஷ் பண்ணி இப்போ விக்கிரவாண்டி டோல் தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். சென்னைக்கு இன்னும் ஒரு 150 kilometers இருக்குது. அண்டு ஏற்காடில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி பிளேசஸ்லாம் அந்தளவு கிடையாது, பட் கிளைமேட் நல்லா இருக்குது. கொல்லி ஹில்ஸில் இருந்த கிளைமேட்டை விட இங்கே அப்படியே டபுள் மடங்கு செம்ம சில்லுன்னு இருந்தது. இதே கிளைமேட் தான் மெயின்டைன் ஆகும்னு சொல்கிறாங்க. ஃபேமிலியாக வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த வியூ பாயிண்ட்லாம் போகலாம், பட் பசங்களாம் வந்தீங்கன்னா அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. அந்த ஃபால்ஸ் வேணால் ட்ரக்கிங் பண்ணி போய் பார்க்கலாம், பட் அதுவுமே இந்த வாட்டி தண்ணி கம்மியாக வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் போய் பார்த்தோம், பட் தண்ணி கம்மியாக தான் இருந்தது. ஜென்ஸ் சீட்டு, லேடிஸ் சீட்டு, சில்ட்ரன் சீட்டு, அப்புறமா ஒரு 4 வியூ பாயிண்ட்டு, ரோஸ் கார்டன் அதெல்லாம் இருக்குது. ஃபேமிலியாக போனீங்கன்னா அங்கெல்லாம் போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ஃபால்ஸு, அதுக்கப்புறமா அங்கே பீக்கு பார்க்குன்னு இருக்குது. நம்ம ஏற்காடில் பண்டோரா பார்க் இருக்குல்ல, அதே மாதிரி செட்டப் அங்கே ஒன்று வச்சுருக்காங்க, பீக்கு பார்க் அப்படின்ட்டு. அங்கே போங்க. ஏலகிரி போன வீடியோ பார்க்கணுனாலும் நான் லிங்கை கீழே கொடுக்குறேன். இந்த பண்டோரா பார்க் ஃபேமிலியாக போயிருப்போம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி பார்க் அங்கேயும் இருக்குது. கொல்லி அண்ட் ஏற்காடு சீரீஸ் எல்லாம் Day 1, Day 2, Day 3 பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கும் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் கண்டிப்பாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு எங்கே போகிறேன்றது இன்னும் பிளான் பண்ணலை. கண்டிப்பாக எங்கேயாவது போனதுக்கப்புறமா அந்த வீடியோவும் வரும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். Until then, bye bye.